ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது நம்ம அண்ணன் இடிஞ்சு போயிட்டு உட்காந்துட்டாங்களே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா புயலாக கிளம்புறதுக்காக தயாராகிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அண்ணன் ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா களத்தில் இறங்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை ஒரு பக்கம் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம வாத்தியாரையும் காப்பாற்றணும். ரம்யாவுடைய சூழ்ச்சியை கண்டுபிடிக்கணும். முதல் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா அதுதான். இப்போது ரம்யாவுடைய செயல்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். மனமேடையில் இருந்தாலும் ஃபோன் பேசுகிறது, அடையாள்களை கூப்பிட்டு பேசுகிறது, ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது வந்து நம்ம அண்ணத்துக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரம்யா தான் வந்து கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக தெரியும். கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னாலும் இவங்களால தான் பிரச்சனை கிளம்பியிருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரியும். இப்போது மண்டபத்துக்குள்ளேயே இருக்கிற நம்ம வாத்தியாரை கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் நாம் நினைச்சிட்ருக்கோம். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி, என்ன வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்டைக்குண்டு பார்த்திங்கன்னா அந்த ரவுடியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இவர் இருந்தாக்கா கல்யாணமே ரகலையாயிருமே, கல்யாணமே நின்று கூட போயிடுமே. அப்படிப்பட்ட ஆள் வந்து இந்த மண்டபத்தில் எதுக்காக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கணும், அதுவும் பரதா போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இந்த ஒரு உண்மையை எப்படியாச்சும் வந்து யார்கிட்டையாவது சொல்லியே ஆகணுமே அப்படின்ற சூழ்நிலைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டாங்க. ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டாலே போதும், அந்த கட்டைக்குண்டு பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் கொட்டி தீர்த்துருவார். இப்போ அவர் மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம சண்முக வாத்தியாரை அழகாக வந்து நம்ம அண்ணன் காப்பாற்றிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கார்த்திக் தான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போது கார்த்திகை காப்பாற்றுறது தான் வந்து நம்ம அண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராகவே இருக்க போகுது. இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம கார்த்திகை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அதே போல் பார்த்திங்கன்னா ரம்யா வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து பல கேள்விகள் வந்து நம்ம அண்ணத்துடைய மனசுக்குள்ளே ஏழும். இப்போது இந்த கேள்விகள்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ரம்யாவால் மட்டும்தான் முடியும். என் சின்னத்தா எங்கே இருக்காருன்னு சொன்னால் மட்டுமே இந்த கல்யாணம் நடக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்லதுமே நடக்காது உன்னுடைய வாழ்க்கையிலே அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா செம்ம உருட்டல் மிரட்டலெல்லாம் கிளப்பி விடுறாங்க. எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் வந்து நம்ம ரம்யா அசர்றதா கிடையாது. ஏன்னா ரம்யா